அன்புள்ளங்களே, இனிய மாலை வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். ஐயாவுடைய இடத்துக்கு வந்தோம். ஜம்புலிங்கம் ஐயாவுடைய இடத்துக்கு வந்திருக்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாம் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கிறோம். செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, நீங்கள் ஊட்டி தொட்டப்பேட்டெல்லாம் போயிருக்கீங்களே, அந்த லெவலுக்கு நம்மளுடைய வட சென்னையில் மணலி புதுநகரில் முனுசாமி தெருவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குன்னா மிகப்பெரிய விஷயங்க. இதில் எந்த விதமான மாற்றம் இல்லைங்க. நிச்சயமாக சொல்கிறேனே, ஐயா வந்து ஐயாக்காக இந்த ஒரு பொன்மொழி வருதுன்னு நினைக்கிறேன், பட் தெரியல. ஐயாவை வந்து பகைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மறுபடியும் சொல்கிறேன், ஐயாவை பகைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அச்சத்தை தொடு உச்சத்தை அடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அச்சத்தை தொட்டு உச்சத்தை அடைந்த நிச்சயமான ஒரு மாமனிதர் தான் நம்மளுடைய ஜம்புலிங்கம் ஐயா. அவர் வந்துட்டு இருக்காரு பாருங்களேன், அவ்வளோ சிம்பிளாக அழகாக இருக்கார் பாருங்களேன். ஐயா வாங்களேன், அந்த காட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்காரு, அந்த காட்டுக்குள்ளேருந்து வராரு பாருங்களேன். அவ்வளோ ஒரு சிம்பிளாக. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அவரை பார்க்கும் பொழுது 74 வயதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னுடைய கணிப்பு ஐயாவுக்கு ஒரு 54 வயசு இருக்கு. 55-56 வயசு இருக்கு. 54 வயசு இருக்கு, இல்லை 55 வயசு இருக்கு. இதான் என்னுடைய கணிப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தொட்டப்பேட்டை அளவிற்கு. ஸோ சுற்றி காட்டுங்கண்ணே, சுற்றி காட்டுங்க. நான் அப்படி காட்டிட்டு வரேன். பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வட சென்னையில் மணலி புதுநகரில் முனுசாமி மணலி ஃபெர்டிலைசர் கம்பெனிக்கு முன்னாடி, கம்பெனிக்கு பேக் சைடில் சர் சி.வி. ராமன் தெரு பக்கத்தில் முனுசாமி தெரு. எவ்வளோ பெரிய விஷயத்தை அமைச்சிருக்காரு. ஒவ்வொரு தொட்டிகளும் ஒவ்வொரு இந்த மண்ணை ரெடி பண்ணி, ஸோ இந்த தொட்டியை அமைச்சு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குல்ல சார், 1200 ஸ்கொயர் ஃபீட் அரை கிரவுண்டில் கிட்டத்தட்ட ஒரு மாடியில் மட்டும், மொட்டை மாடியில் மட்டும் ஒரு 1500 மரங்கள் வச்சுருக்காருன்னா அது எனக்கு தெரிஞ்சு உலக சாதனை தான் இருக்கும். நிச்சயமாக உலக சாதனை இருக்கும். ஐயாவுக்கு வந்து தேசிய விருது கூட தரலாம், அப்ளை பண்ணால். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது, எல்லாராலும் பண்ண முடியாது. எத்தனையோ சமூக அமைப்புகள், இயற்கை சார்ந்த சமூக அமைப்புகள் பல இருக்குது. ஆனால் நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு அதிசயமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அண்ணன் நம்மளுடைய சீனி அண்ணன் இப்போ பேச போகிறாரு. அண்ணன் தான் உள்ளார பேசினார் பாருங்க. அண்ணன் அவ்வளோ ஆசைப்படுறாரு பாருங்க. இந்த ஒரு பழங்கள் மேலே அந்த காட்டுங்க சார், எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ வேறு லெவலாக இருக்குங்க. ஏங்க தொட்டப்பேட்டை மாதிரியே இருக்குங்க. பாருங்க தொட்டப்பேட்டை மாதிரியே இருக்கு. ஊட்டி எல்லாமே இங்கே வந்துருச்சுங்க வட சென்னையில். ஸோ இவ்வளோ விலைக்கு பாராமரிச்சுன்னா விளையாட்டு இல்லைங்க. ஒரு விஷயம் சொல்லி நான் கேட்டேன். சொல்லுங்க. எனக்கு அடுத்த ஜன்மம் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து 24 மணி நேரமும் பிராணவாயு கொடுக்கும் ஒரு மரமாக தான் நான் வந்து பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன். கடவுளுக்கு வேண்டிக்கிறேன். ஏன்னா பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி. என்னதான் வெட்டினாலும் குத்துனாலும் என்னதான் பண்ணாலும் நம்மளை திருப்பி அடிக்காது, அது திரும்பி வளரும். எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பிராணவாயு கொடுத்து அனைவரையும் காத்து கொண்டே இருக்கும். அதுதான் மரம். இதை விட வரம் வேறு எதுவுமே வேணாம். அது வந்து கண்டிப்பாக அந்த கடவுள் எனக்கு தருவார நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக கொடுப்பாருண்ணே, நிச்சயமாக. ரொம்ப சந்தோஷம். வாங்க அப்படியே முன்ன போகலாமே. ஐயா ஜம்புலிங்கம் ஐயா முன்ன கூப்பிடுங்க. ஐயா எங்க வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வா, இது ஒரு குகை மாதிரி இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் ஒரு குகை மாதிரி இருக்கு, காடு பேர் இருக்கு. ஐயா இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் எத்தனை ஐயா நம்ம வீடோட ஸ்கொயர் ஃபீட்டு? ஆக்சுவலாக தர அளவு வந்து ஒரு 3000 சில்லரை வரும். 88 அடிக்கு 35 அடி அகலம். ஓ டேங்க அப்பா, 3500. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கட்டியிருக்கிறது ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருப்பீங்களா? 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2000 ஆண்டுகளுக்கு வாழக்கூடிய மரங்களை வச்சுருக்காருன்னா மிகப்பெரிய விஷயங்க. 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2000 ஆண்டுகளுக்கு வாழக்கூடிய மரங்களை வச்சுருக்காங்கன்னா, செடிகளை வச்சுருக்காங்கன்னா, கொடிகளை வச்சுருக்காங்கன்னா, அது பாருங்களேன். இது வந்து இது என்ன வெத்தலை தானே? வெத்தலை வள்ளி. இது வெத்தலை, அது மிளகு. எவ்வளோ பெரிய விஷயத்த படைச்சிருக்காருன்னா மிகப்பெரிய விஷயமா இருக்குங்க. சொல்ல முடியாத அளவிற்கு இந்த இடத்த உருவாக்கி இதை பண்ண பிரபஞ்ச ஆற்றலுக்கும், அவர் கொடுத்த பலனுக்கும், அவருக்கு கொடுத்த ஞானத்திற்கும், அறிவிற்கும், ஆற்றலுக்கும், பண்பிற்கும், பகுத்தறிவுக்கும், அன்பிற்கும், அரவணைப்பிற்கும், பிரபஞ்ச ஆற்றலுக்கு, பரம்பொருளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். சான்ஸே இல்லைங்க. ஓ சூப்பர், தேங்க்யூ. போல் கோவிட்-19 பார்த்தீங்கன்னா போட்டோ கோவிட்-19 பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக்சிஜன் வந்து பற்றாக்குறை, அது ஹாஸ்பிட்டலே கிடையாது.
அந்த மாதிரி நேரத்தில் வந்து சிலிண்டரில் வச்சு தான் வந்து ஆக்சிஜன் ரெடி பண்ணாங்க. இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு வந்து கடமை அறக்கட்டளை ரெடி பண்ணாங்க வசந்தகுமார். ஏன் இந்த விஷயத்தை அங்கே நான் சொல்ல வரேன்னா, ஆக்சிஜன் இல்லாமல் எத்தனையோ வந்து லட்சக்கணக்கில் உயிர்கள் வந்து இறந்துட்டாங்க உலகம் முழுவதும். அதனால் ஆக்சிஜன் வந்து மரம் தான் தர முடியும். தங்கமோ வைரமோ முத்தோ அது எடுத்துன்னு போயிட்டு ஆக்சிஜன் கொடுன்னா கொடுக்காது, மரம் தான் கொடுக்கும். புரியுதுங்களா? அதனால மரத்தை வந்து கண்டிப்பாக நிச்சயமா வளர்க்கணும், நிச்சயமா அது பாதுகாக்கணும், வளர்க்க வேண்டும். நிச்சயமா நம்மளுடைய கடமை. நன்றி. இந்த கடமை தவறி நீங்க எங்கெங்கேயோ போயிட்டு லேண்டு வாங்கி அது நம்மளுக்கு சோறு போடும், காசு கொடுவேன்னா கொடுக்கும், கொஞ்ச நாள் கொடுக்கும். அதுக்கப்புறம் உடம்புல ஆக்சிஜன் கம்மியாயிட்டு கோவிந்தா 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 தான். சரி, நிச்சயமா அது நம்மள இருக்கக்கூடாது. அது இல்லாத அளவிற்கு இறைவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் நிச்சயமாக கடவுள் பாதுகாப்பார். அதனுடைய ஆக்சிஜன் இருக்கும். வந்து ஒரு மரம் வளர்க்கணுன்ற நீங்க இல்லைனாலும் 2 துளசி செடியை வளர்த்தாவே அது வந்து ஆக்சிஜன் வந்து அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஒரு மரம் வளர்ப்போம், வீடே இல்லை, என்ன பண்ணுறது? அதுக்காக வந்து ஒரு துளசியை தாராளமாக ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். சூப்பர் சூப்பர் அருமையான ஐயா. ஒரு துளசி செடியை வளர்த்தா ஒரு ஆலமரம் துளசி செடி வந்து ஒரு ஆலமரத்துக்கு சமமாக வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிமூவ் பண்ணி ஆக்சிஜனை வந்து வெளியிடுது. ஐயா, இப்போ அரச மரம் வந்து 24 மணி நேரம் வந்து ஆக்சிஜன் கொடுக்குது. அரச மரம் துளசி அதுவுமா? அப்படிங்களா? சரி 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 ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. உங்களை வந்து சந்திச்சதற்கு நான் சொல்லிடுறேன், ஃபோட்டோ எடுத்துறேன், நீங்கள் எடுத்துருங்க. ரொம்ப நன்றி. உங்களை சந்தித்ததற்கு இந்த மனமகிழ்ச்சியான வேலையில் இந்த